அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 6. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி நாம என்டர் ஆயிருக்கோம், என்டர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம ஒரு ப்ராசஸா பார்க்கலாம். சரிங்களா? இந்த சேனலை புதுசா வாட்ச் பண்றவங்க இருந்தீங்கன்னா, இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல ஃப்ரீ ஆன்லைன் தமிழ் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்ட் 1ல இருந்து அப்படியே செப்பரேட்டா ஒவ்வொரு பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். சரிங்களா? இதுல பார்த்தா நமக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அது பார்த்தோன்னா நமக்கு புரோக்கர் மூலியமா தான் ஓபன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு புரோக்கர்கிட்ட இருந்து நாம ஓபன் பண்ணோம். இதுக்கு பார்த்தா நமக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு அபவ் இருக்கணும். அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கணும். நமக்கு பார்த்தோன்னா பேன் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு எல்லாமே அதாவது லிங்க் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்புறம் பார்த்தா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கணும். இது பார்த்தோன்னா 6 மந்த் உண்டான டிரான்சாக்ஷன் உண்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இதுல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஓபன் பண்ணோம்னா எந்த மாதிரி புரோக்கர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தோம்னா ஸ்டாக் புரோக்கர் பார்த்தோம்னா செபி ரெகுலேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது பார்த்தா ரெகுலேஷன் ரிஜிஸ்டர் ஐடி இருக்கும். அந்த ஐடி பார்த்துட்டு நீங்க ஓகே புரோக்கர்ஸ் கரெக்டா செபி ரெகுலேஷனுக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நீங்க செபிட்டு ரிஜிஸ்டர் பண்ண புரோக்கர்ஸ் அந்த டெர்மினல் போயிட்டு நமக்கு மொபைல் நம்பர் இன்புட் பண்ணி லாகின் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற எல்லாம் பார்க்கணும். சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் உள்ள வரீங்கன்னா ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது இங்க சொல்லிக்கிறேன். ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதுல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதுக்கு மொபைல் நம்பர்ஸ் கம்பல்சரி பேன் கார்டு இம்பார்ட்டண்டா இருக்கும். அந்த விஷயம் சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த நேம் சேஞ்ச் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஏன்னா இது கம்ப்யூட்டர் வெரிஃபிகேஷன் கீழே இருக்கிறதுனால பார்த்தோம்னா எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது பார்த்தா இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டு நமக்கு ப்ரீவியஸா பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி உங்களுக்கு அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், நமக்கு எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கலாம் பின்னாடி பார்க்கலாம். இதான் அக்கௌண்ட் ஓபனிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? இதுல பார்த்தோம்னா நாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு, நாம சொல்லக்கூடிய விஷயம்லாம் அங்க இருக்கா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, சரிங்களா, ஸ்டாக்னா என்ன அப்படிங்கலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நாம இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இனிமேல் பார்த்தா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சரிங்களா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.